ஃப்ரெண்ட்ஸ், மானதி அடுத்த வாரத்துக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்துலாம். நம்ம எல்லாரும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத அவங்க வீட்டில் சொல்லிட்டாங்க. இதே மாதிரி காவேரியோட ப்ரெக்னென்சி வந்து எல்லாருமே ஏற்றுக்கணும். விஜய் வீட்லையுமே காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத கேட்டு சந்தோஷப்படணும். எந்த விதமான பிரச்சனையும் பண்ணிடக்கூடாது. அண்டு காவேரி விஜய் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும். இதுக்கு மேலே எந்த விதமான ட்விஸ்ட்டையும் கொண்டு வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். பிக்கா ஃபேன்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. காவேரி அவங்க அம்மாட்ட எல்லா உண்மையும் பட்டுன்னு உடைச்சிருவாங்க. இதுக்கு மேலே எங்கள் உறவை நீங்கள் கொச்சையாக பேசணுன்னா நான் உயிரோடு இருக்கவே மாட்டேன். நானும் பொறுமையாக போயிட்டே இருக்கேன். எது கேவலமாக பேசினாலும், யார் என்னை கேவலமாக பேசினாலும் தாங்கிக்கிட்டு பல்ல கடிச்சிட்டு போயிட்டு இருந்தேன். கடைசியில் நீங்களே என்னை இவ்வளோ கேவலமாக பேசிட்டீங்கல்லம்மா. இதுக்கு மேலே நான் பொறுமையாக இருந்தேன்னா நான் வாழ்கிறதுக்கு கூட தகுதியே இல்லாத ஒருத்தி ஆகிடுவேன். நாளைக்கு என் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு கூட எந்த விதமான சோர்ஸுமே இல்லாமல் போயிடும். இதுக்கு மேலே நான் பொறுமையாக இருக்க போகிறதில்ல. நானும் விஜய் வந்துட்டு நாடகம் தான் போட்டோம், புரிச்ச மாட்டாட்டியாக வாழவே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. நீங்கள் முதல் கொண்டு அந்த அவங்க வாயால் அந்த வார்த்தையை சொல்லிட்டீங்கல்ல. இப்போ போதுமா? என்கிட்டருந்து இந்த கேட்ட பதில் போதுமா? நானும் வந்துட்டு விஜயும் சந்தோஷமாக தான் இருந்தோம். நாங்கள் 2 பேரும் நல்ல கணவன் மனைவியாக வாழ்ந்ததுக்கான சாட்சி தான் என் வயிற்றில் வளர்ந்துட்டுருக்கு. இதுக்கு மேலே என்னை அசிங்கமாக தயவு செய்து பேசாதீங்க அப்படின்ற மாதிரி காவேரி சொல்ல சாரதா அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துருவாங்க. உடனே கங்கா எல்லாரோட போய் அம்மா என்னம்மாச்சு என்னாச்சு, ஏன்டி காவேரி இப்படிலாம் பேசுகிற, அம்மாவுக்கு பாரு என்ன ஆச்சுன்னே தெரியல, படப்படன்னு வருது, அம்மாவுக்கு வேர்த்து வேற போயிருக்குன்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்துலாம் கொடுப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா குமரன் உள்ளேயும் வந்துடுவார். என்னாச்சு அத்தைக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி அவரும் பதட்டப்பட்டுட்டு அத்தை எழுப்ப போயிடுவார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சாரதா கண் முழிச்சு, இவன் என் கண்ணு முன்னாடியே நிற்கக்கூடாது, இதுக்கு மேலே அவன் என் கண்ணு முன்னாடி நின்னா நான் உயிரோடையே இருக்க மாட்டேன், நான் எங்கேயாவது போய் செத்துருவேன் அப்படின்ற மாதிரி சாரதா சொல்ல, என்னம்மா பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கங்கா திட்டுவாங்க. உடனே குமரன் கேட்பார், என்ன கங்கா ஆச்சு, என்னாச்சு, ஏன் இப்படி அத்தை பேசிகிட்டு இருக்காங்க, திரும்பி ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்க, ஐயோ நீங்கள் ஏங்க கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி கங்கா சொல்ல கரெக்டாக காவேரி திரும்பவும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஏம்மா இப்போ கூட வந்துட்டு என்னை பார்த்து உனக்கு மனசிலகவே இல்லை, உனக்காக உன் பேச்சை மீறி எதுவுமே பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் என் புருஷனை பிரிஞ்சு இவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். என் குழந்தை வந்துட்டு என் வயிற்றில் வளருது, அந்த குழந்தைக்கு எந்த விதமான கேரும் போக மாட்டேங்குது. இதே வீட்டுக்குள்ளே அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நீங்கள் எல்லாரும் அவளை விழுந்து கவனிக்கும் போது கூட எந்த விதமான சங்கட்டமே இல்லாமல் எல்லா வழியும் எனக்குள்ளேயே பூட்டிக்கிட்டு நான் பாட்டுக்கு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி உங்ககிட்ட நடமாடிட்டு இருந்தேன். பட் இப்போ கூட இந்த விஷயம் தெரிஞ்சு கூட நீ என்னை ஏற்றுக்காமல் இந்த அளவுக்கு பேசுகிறல, அப்படி என்னம்மா நான் தப்பு பண்ணிட்டேன், நம்ம குடும்பத்துக்காக தானே எல்லாமே பண்ணேன், இப்போ வரைக்கும் நம்ம குடும்பத்துக்காக தானே யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ உன்னை யாருடைய குடும்பத்துக்காக யோசிக்க சொன்னது, இப்படி வளர்ந்து தான் நீ எல்லாத்துக்கும் வந்துட்டு எல்லா பிரச்சனையும் தாங்கி இந்த அளவுக்கு உன் வாழ்க்கையை முடிவெடுக்க தெரியாமல் கூட நீ நின்றுட்டுருக்க. இப்போ நீ மாசமாக இருக்க, நீ கர்ப்பமாக இருக்கங்க, அதை கேட்டு கூட என்னால் சந்தோஷப்பட முடியாமல் என்னை இப்படி நிற்க வச்சிட்டியடி, நான் என்னடி பண்ண போகிறேன், நான் என்னடி பாவம் பண்ண அப்படின்ற மாதிரி கரெக்டாக சாரதா தலையில் அடிச்சுட்டு அழுவாங்க. உடனே குமரன், காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா, என்ன கங்கா சொல்கிற, ஏன் இதெல்லாம் வந்துட்டு காவேரி சொல்லலை, காவேரி என்னம்மா சொல்கிற, இவ்வளோ நாள் இந்த கஷ்டத்தையெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் நீ வயிற்றில் வளரும் குழந்தைய வச்சுட்டு எந்த விதமான கேரும் பண்ணாமல் அதுக்கும் அலைஞ்சிட்டு இருந்தியா, ஏமா இப்படிலாம் பண்ணுற, மாமாட்டையாவது சொல்லியிருக்கலாம்ல, அப்படி எல்லார் மேலேயும் உனக்கு என்ன தான் கோவம் அப்படின்ற மாதிரி குமரன் கேட்க, எனக்கு யார் மேலே எந்த கோவம் இல்லை மாமா, எல்லா பிரச்சனையும் சரியானதுக்கப்புறம் சொல்லலான்ட்டு தான் நான் வெயிட் பண்ணேன். பட் என் கெட்ட நேரம் எனக்கு பிரச்சனை மட்டுமே நடந்துட்டுருக்கு, நான் என்ன பண்ணுவேன், அப்படி தான் வந்துட்டு விதி விலக்கு, எனக்கு ஒரு பிரச்சனை சரியாயிடும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு நான் சந்தோஷப்பட்டேன்னா அடுத்த பிரச்சனை உருவாயிருது, நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல மாமா அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ என்னடா பண்ணுறது, உடனே பாட்டி ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ எல்லாமே கைகூடி வந்துருச்சு, இவ்வளோ சந்தோஷமாக இருக்கா, இவ வயிற்றில் குழந்தை வளருது, விஜய் வந்து இவ மேலே அவ்வளோக்கு அவ்வளோ பிரியமாக இருக்கான்னு நினச்சி சந்தோஷப்பட்டா அவங்க குடும்பத்திலேருந்து இப்படியெல்லாம் வந்து பேசி நம்மளை வந்து காயப்படுத்திட்டு போகிறாங்க. அதுவும் இந்த மாதிரி நிலைமை அவங்கக்கிட்ட சொன்னால் கூட அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க போல இருக்குது அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்லிகிட்ருக்கேன். பாட்டி உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா பாட்டி, என்ன பாட்டி லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, அவங்க எதுக்கு என்ன ஏற்றுக்கணும், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், விஜய்க்கும் அது தெரியும், தெரிஞ்சு தான் என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாரு, இதுக்கு மேலே யாரோட சப்போர்ட்டும் எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி காவேரி சொல்ல, உடனே அப்படியே சாரதா இடி உழுந்த மாதிரி அப்படியே உட்காந்துருவாங்க, உறைஞ்சி போய் உட்காந்துருவாங்க, எதுவுமே பேச மாட்டாங்க. கங்கா உடனே ஏமா இவ்வளோ கவலையாக இருக்க, அவள் இவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்கால, இப்போவாது சந்தோஷப்படலாம்ல, ஒரு வார்த்தையாவது அவகிட்ட பேசுமா அப்படின்ற மாதிரி கங்கா சொல்லிட்டு, அப்போ கூட வந்துட்டு சாரதா வாயவே திறக்க மாட்டாங்க, அமைதியாகவே இருப்பாங்க. அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே சந்தோஷமாக இருந்தாலும் வெளியில் காமிச்சிக்காங்க, அப்படியே வந்துட்டு ஷாக்காகி உட்காந்துருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கங்கா ஓடி வந்து, காவேரி நீ சொல்கிறதெல்லாம் சத்தியமாக உண்மைதானா, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியாடி, உன் வயிற்றில் பாப்பா வளருதா, எனக்கு முன்னாடியே நீ ப்ரெக்னென்ட் ஆகிட்டியா, ஏண்டி இதெல்லாம் என்கிட்ட சொல்லலை, என்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, நீ நான் சாப்பிடும்போதும் நான் வந்து என்னை எல்லோரும் அவ்வளோ சந்தோஷமாக பார்த்துக்கும் போதும் அதெல்லாம் பார்த்துட்டு நீ எவ்வளோ ஏங்கியிருப்ப, எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்ப, அட்லீஸ்ட் எங்கிட்டையாவது சொல்லியிருக்கலாம்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது
இருக்குது காவேரி, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, நீயும் விஜயும் சேர்ந்து எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி கங்கா சொல்லிட்டு இருக்கா. கரெக்டாக திரும்பவும் வந்துட்டு பாட்டியும் சித்தியும் உள்ளே வந்துடுவாங்க. என்ன குடும்பமாக சேர்ந்து ரொம்ப கும்மி அடிச்சுட்டு சந்தோஷமாக இருக்கீங்க போல இருக்கு. நீ எப்போ தான் சைன் பண்ண போன டைவர்ஸ் பேப்பரில், இன்றைக்கி வராங்க நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு எங்களை டெய்லி அலைய விட்டுட்டு இருக்கலான்னு பார்க்குறியா? நாங்கள் எங்கள் லாயர்கிட்ட எல்லாமே பேசியாச்சு, நீ இப்போவே உடனே வந்துட்டு கையெழுத்து போட்டே ஆகணும், ஏதாவது பண்ணி என் பையனோட மனசை மாற்றிடலான்னு சொல்லிட்டு தானே குடும்பமாக சேர்ந்து பிளான் பண்ணிட்டுருக்கீங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. எப்படினாலும் விஜய் நீ சொல்கிறத கேட்டு திரும்பி உன் பின்னாடி வரக்கு வாய்ப்பே இல்லை. முடிஞ்சால் நான் வெண்ணிலாவையே வந்துட்டு மறு கல்யாணம் பண்ணி வைப்பனே தவிர உன் கூட விஜய் சேர்ந்து வாழ்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணியிருந்தாலாவது என் பையன் பேரன் நல்லா இருந்திருப்பான், அவன் சந்தோஷமாக இருந்திருப்பான். அதுக்கும் வழி இல்லாமல் அவளையும் பேக் பண்ணி அவன் ஊருக்கு அனுப்பி விட்டுட்டேன். இப்போ என் பேரன் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் அப்படின்ன மாதிரி பாட்டி சொல்ல, என்னால் சைன் பண்ண முடியாது, உங்களால் என்ன முடியுமோ பார்த்துக்கோங்க அப்படின்ன மாதிரி சொல்ல, போதும் நிறுத்திட்டி காவேரி, இதுக்கு மேலே நீ அவங்கக்கிட்ட பேச வேண்டாம், நான் பேசிக்கிறேன். அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் நான் சொல்லிக்கிறேன். ஐயாம்மா டைவர்ஸ் வேணுமா? டைவர்ஸு? அப்போ அவன் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? உங்கள் பேரனோட குழந்தைய, உங்கள் பேரனோட வாரிசை தான் இவள் வயிற்றில் சுமந்துட்டுருக்கா, அந்த குழந்தைக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? அம்மா ஏதோ சொன்னீங்க, காவேரியும் விஜயும் சந்தோஷமாகவே வாழலை, காவேரி விஜய் லைஃப்குள்ளே போனதுக்கப்புறம் தான் விஜய் சந்தோஷத்தையே இழந்து தவிச்சிட்ருக்கான், அவன் நிம்மதியே போச்சுன்னு உங்கள் பேரன் நிம்மதியே இல்லாமல் தான் என் பொண்ணு இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிருக்காளா, என் பொண்ணு கர்ப்பமாக இருக்காளா? என் பொண்ணு சொல்கிறத கேளுங்க முதல்ல. காவேரியும் விஜயும் சந்தோஷமாக தான் வாழ்ந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் அவ்வளோ அந்யோன்யமாக சந்தோஷமாக நல்ல புருஷன் முன்னாடியாக வாழ்ந்திருக்காங்க. அதோட சாட்சியாக தான் காவேரி வயிற்றில் குழந்தை வளருது. நான் இவ்வளோ நாள் முட்டாள்தனமாக இருந்துட்டேன், இதெல்லாம் புரிஞ்சுக்காம என் கௌரவம் தான் பெருசு, என்னோட ரோஷன் தான் பெருசுன்னு. பட் என் பிள்ளையை நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை, இதுக்கு மேலே நான் அமைதியாக இருக்க முடியாது அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே சித்தி ஆரம்பிச்சிருவாங்க. அம்மா பாத்தியாம்மா, குடும்பமாக சேர்ந்து ஒரு நாள் அவகாசம் வேணும், 2 நாள் அவகாசம் வேணும்னு கேட்டாங்கல்ல, இந்த மாதிரி ஏதோ ஒரு ட்விஸ்ட் பண்ணி பிளான் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி டைம் கேட்டிருக்காங்க. இது யாரோட பிளான்? உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லை, கொஞ்சம் கூட உடம்பு கூசவே இல்லையா? இப்படி ஒரு கேவலமான விஷயத்த சொல்லியிருக்கீங்க அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே பாட்டி இதில் என்னடி இவங்களுக்கு கேவலம் வேண்டி கிடக்கு? கான்ட்ராக்ட் போட்டு காசு வாங்கிட்டு கல்யாணம் பண்ணவங்களுக்கு மாசமாக இருக்கேன், கர்ப்பமாக இருக்கேன், எனக்கு காசு கொடுங்க, இல்லை எனக்கு நான் விஜய் தான் வேணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வாதாடுறதுக்கு இல்லை பொய் சொல்கிறதுக்கு ட்ராமா பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிரும் அப்படின்னு காவேரி கண்ணிலேருந்து மடமடன் தண்ணி வரும். என்ன சொல்லிங்க? ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு நான் பொய் சொல்கிறேன், நான் இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசுனீங்க, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என் லைஃப்பில் நான் எவ்வளவோ கஷ்டத்தை, எவ்வளவோ அவமானத்தை, எவ்வளவோ அசிங்கத்தை பார்த்துட்டேன். இந்த ஒரு கெட்ட பெயரை மட்டும் எனக்கு கொடுத்தீங்க, நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன், கொலகாரியாக தான் மாறுவேன். இதுக்கு மேலே நீங்கள் எங்கள் வீட்டில் நின்று பேசவே கூடாது, முதல்ல வீட்டை விட்டு வெளியில் போங்க. என்னவாக இருந்தாலும் என் வயிற்றில் குழந்தை வளருதா வளரலையா, அது விஜயோட குழந்தையா இல்லையாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது, நானும் விஜய் மட்டும்தான் முடிவு பண்ணணும். முதல்ல உங்கள் பேரங்கிட்ட, அதாவது பையன் சொல்லிட்டு ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கல்ல, உங்கள் பையன்கிட்ட முதல்ல போய் கேளுங்க, நான் யார், என் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கும் அவருக்கும் என்ன சம்மந்தங்கிறது. இதுக்கு மேலே உங்கள் மூஞ்சில் முழிக்க கூட நான் தயாரில்லை, முதல்ல வெளியில் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காவேரி ரூம்குள்ளே போய் பயங்கரமாக அழுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சாரதாவும் கங்காவும் ஒரு பக்கம் உட்காந்து அழுவாங்க. பாத்தியாடி, இவன் நம்ம குடும்பத்துக்காக கஷ்டப்பட போய் எவ்வளோலாம் கேவலத்தை அனுபவிச்சிட்ருக்கா, இவளுக்கு வாழ்நாள் முழுக்க கெட்ட பேர் தான் உருவாகும் போல இருக்குது. கடைசியில் மாசமாக இருக்கிறத கூட ட்ராமா, ஏமாத்துறாங்க, பொய் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க பார்த்தியா அந்த குடும்பம். இதுக்கு தாண்டி நான் தலையால் அடிச்சுக்கிட்டேன், இவளை யாரடி இந்த மாதிரிலாம் பண்ண சொன்னால், இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் போய் எப்படி அவள் குப்பை கொட்ட போகிறா, விஜய் இதை எப்படி ஏற்றுக்குவார், விஜய் என்ன பண்ண போகிறான்னு சுத்தமாக எனக்கு புரியல அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு இருக்க குமரன் யோசிப்பார், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், விஜய் கிட்ட பேசி விஜய் உடனே இங்கே வர வைக்க வேண்டியது என்னோட கடமை, இதுக்கு மேலே நம்ம பொறுமையாக இருந்தோம், நம்மளுக்கு தான் அது அசிங்கம், நான் இனிமேல் பார்த்துக்கிறத, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, முதல்ல போய் 2 பேரும் காவேரி சமாதானப்படுத்துங்க அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு விஜய் மீட் பண்ணுறதுக்காக குமரன் கிளம்பிடுவார்.